மதுரை திருப்பரங்குன்றம் திருக்கூடல்மலை அருள்மிகு சோமப்பர் சுவாமிகள் ஜீவ சமாதியில் சோமவார 1008 சங்காபிஷேக விழா கோலாகலம். மதுரை திருப்பரங்குன்றம் திருக்கூடல்மலை அருள்மிகு சோமப்பர் சுவாமிகள் ஜீவ சமாதியில் 4வது சோமவாரம் 1008 சங்காபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இறைவனிடம் அருளை வேண்டினாலும் பொருளை வேண்டினாலும் சங்காபிஷேகம் செய்து வழிபட்டால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதற்காக வலம்புரி சங்குகளை தேர்வு செய்து அவற்றில் புனித நீர்கள் நிரப்பப்பட்டு அதை கங்கை நீராக கருதி சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு முக்தி எனும் பேரின்பத்தை அடைய முடியும் என்பது ஐதீகம். மேலும் சிவனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற கிழமை திங்கள் என்பதனாலேயே சோமவார தரிசனம், சோமவார விரதம், சோமவார பிரதோஷம் ஆகியவை மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. அதிலும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த தீபங்களின் மாதமான கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவனை வழிபடுவது அனைத்து விதமாக துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இந்த வகையில் திருப்பரங்குன்றம் திருக்கூடல்மலை அருள்மிகு சோமப்பர் சுவாமிகள் ஜீவ சமாதியில் 4வது சோமவாரம் 1008 சங்காபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர். முன்னதாக யாகசாலை பூஜையுடன் துவங்கிய சங்காபிஷேக விழாவில் தொடர்ந்து சங்குகளில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக அருள்மிகு சோமப்பர் சுவாமிக்கு சங்குகள் மூலம் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், தீபாராதனை, சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்காபிஷேகம் ஏற்பாடுகளை சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசத்தில் 5ஆம் தலைமுறை பரம்பரை ட்ரஸ்டி தட்சிணாமூர்த்தி மேற்பார்வையில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது.
எல்லாருமே கொண்டு சுவாமிக்கு அபிஷேகமா இருக்கின்றது. ஆலயத்த பிரகாரமா அந்த देवदेवोत्तमा देवताः सार्वभौमस्य अखिलाण्डकोटि ब्रह्मा